ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிரெட் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே குவிக்காக செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டிங் கூட. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1 கப் கேரட் அண்ட் அது கூடவே 1 கப் முட்டைக்கோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கேரட் முட்டைக்கோஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், குடைமிளகாய் உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அந்த காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 1 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கரண்டி இல்லைனா ஒரு டம்ளரோட பேக் சைடு வச்சு நல்லா அமுக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட், வெங்காயம், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஒரு மிக்ஸி ஜாரில் சாண்ட்விச் க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி புதினா, 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 4-5 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகம், பொட்டுக்கடலை வேண்டாம்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன். அண்ட் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். சாண்ட்விச் ரெடி பண்ணுறதுக்கு 2 பிரெட் எடுத்திருக்கேன். 1 பிரெட்டில் ரெடி பண்ணி வச்ச க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு க்ரீன் சட்னி வேண்டான்னா டொமேட்டோ கெச்சப்போட டேஸ்ட்டு பிடிச்சின்னா 1 டேபிள் ஸ்பூன் கெச்சப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்ச மசாலா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலா ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே சீஸ் வச்சு அதுக்கு மேலே பிரெட் வச்சுருக்கேன். சீஸ் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. வெறும் மசாலா வச்சு மட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேன் இல்லைனா தோசைக்கல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச பிரெட்டை 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக பிரெட் வச்சு ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது கூடவே மயோனஸ் இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ஒரே மாதிரி லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு பதிலாக ஒரு நாள் இது போல் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விளாக் முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.